மேலே பல வருஷ கனவு இரணமடு அதை நீங்க பார்க்க போறீங்க. உச்சியில் நிற்கிறோம் பாருங்க. வன்னி மாவட்டத்தினுடைய மிக உயரமான கிளிநொச்சி இரணமடுவில் விகாரை கட்டப்படுகிறதா? இதே இடத்துல இப்படி எடுத்த ஒரு புகைப்படத்தை நான் பார்த்திருந்தேன். சமூக வலைத்தளங்கள்ல அதை நான் பார்த்திருந்தேன். உண்மையில் இது விகாரை இல்ல, இது ஒரு கோயில் கோபுரம். ஏனென்று சொன்னால் இதே இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த கோபுரத்துக்கு மேல நான் ஏறி இருக்கிறேன், காணொலிகள் எடுத்திருக்கிறேன். அது சார்ந்த ஒரு ஆவண பதிவு தான் இந்த ஒரு காணொலி. மறக்காம முழுவதும் பாருங்க. வன்னி மாவட்டத்துல மிகப்பெரிய 99 அடி உயர கோயில் ஒன்று காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இலங்கையினுடைய மிகப்பெரிய குளம், இரணமடு குளம். இந்த குளத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த குளத்துக்கு மிக அருகில ஒரு கோயில்ல இந்த உயரமான ஒரு கோபுரம் கட்டுறாங்க, 99 அடி. இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி எப்படி வந்தேன், இந்த ஆலயம் எப்படி இருக்கு, அதே போல இந்த ஊர் மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், பல விடயங்கள் இந்த காணொலியில் இருக்குது. முதல்ல இந்த கோயிலுக்கு எப்படி வாரதுன்னு இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. ரெண்டாவது இந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே ஏறுறதை பார்க்க போறீங்க. மூன்றாவது இந்த கோவில் கோபுரத்தினுடைய அதாவது கோயிலுடைய வரலாற்றை இங்க இருக்கிற ஐயா சொல்லியிருக்காரு, அதை பார்க்க போறீங்க. இது என்ன கோயில், எப்படியான கோயில்ன்றதை காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். விதுடட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இரணமடு குளம் எல்லாருக்கும் தெரியும். இரணமடு குளத்துக்கு அருகில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இரணமடு கனகாம்பிகை அம்மன் கோவில் இருக்கிறது. இதில் ஒரு விடயத்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நான் இதுவரை பார்த்த அம்மன் கோயிலில் இப்படி கிளியோட அம்மன் நிற்கிற கோவிலை எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த அம்மன் கோயிலில் இருக்கிற முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் வந்து இதுதான். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற அந்த சிறப்பு அம்சம் இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இரணமடு குளம். இப்போல்லாம் வான் பாயிற நிலையில தான் இருக்குது. இப்போவும் குளம் முட்டி போய் தான் இருக்கிறது. இரணமடு குளம் கனகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இரணமடு குளத்துக்கு வந்து பாருங்க. ஸோ இதுதான் குளம். இப்போ வந்து இந்த கலிங்கால வந்து தண்ணி பாயுது பாருங்க. நடுவால தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்கு. நீங்கள் பாருங்க இங்கே. தண்ணி எப்படி பாயுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுக்கு போவோம். நான் யூடியூப் சேனல் துவங்கும் பொழுது இந்த கோயில் வந்து நிர்மாணிப்பு பணிகளுக்காக வந்து கோயிலை வந்து புதுசாக இந்த கோபுரம் கட்டுறது பணிகளுக்காக இடிக்கிறாங்க. அதனால் திருவிழா காணொலி எடுக்க இல்லாமல் போயிட்டுது. இப்போ நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோபுரத்துக்கு மேலே ஏறி நீங்கள் பார்க்குறீங்க, அந்த உச்சிக்கு போகிறோம். அந்த உச்சிக்கு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கோயிலையும் பார்த்து அப்படியே மேலே இருந்து இந்த கிராமத்தை பார்க்குற ஒரு பார்வை, ஒரு கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கிறவர்களுடைய நம்பிக்கை, இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு நேர்த்தி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். கலசத்தோட 99 அடி உயர கோபுரம் இலங்கையில் இரணமடு என்கின்ற குளத்துக்கு அருகில் இந்த திருவியாறு என்கின்ற ஊரில் இந்த இரணமடு கனகாம்பிகை அம்மன் பெருங்கோவில் இருக்கிறது. மறக்காமல் வந்தால் பாருங்க. சரி வாங்க மேலே நாங்கள் ஏறுவோம். இந்த கோயில் கோபுரத்துக்கும் நீங்கள் நிதி செலுத்த போறீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய வங்கி இலக்கம் கணக்கிலக்கம் எல்லாம் நான் காட்டுவேன். நீங்கள் நிதியை வந்து செலுத்துங்க. அறங்காவலர் சபை நடைமுறை கணக்கு இது வந்து இலங்கை வங்கி கணக்கிலக்கம். நீங்கள் திருப்பணி செய்ய போறீங்கன்னா செய்யுங்க. அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு திருப்பணி செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி இலக்கம் வச்சிருக்கிறார்கள். என்ற கணக்கு காட்டுவது சுகம், யாரெல்லாம் திருப்பணி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து மக்கள் வங்கி கணக்கிலக்கம் அப்படின்னு சொல்கிறார்கள். பிஓசி என்னையா, பிஓசி பேங்க் செலுத்தலாம். உங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் அவையினுடைய தொடர் விளக்கம் இருக்கிறது. இரணமடு குளத்தினுடைய கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். இங்கே பாருங்க, இதில் ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து குளம். அப்படியே நாங்கள் அப்படியே திரும்பினோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அன்னதான மண்டபம், அப்படியே நந்தி சிலை, அப்படியே கோபுரம் பாருங்க. முக்கியமாக நான் பார்த்து வியந்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால்,
அப்படி அந்த புதிய கோபுரம் கட்டி கொண்டிருக்கீங்களே அந்த பாலமரம் பாருங்க, 2 கரையிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாலமரம் நான் இந்த இடத்துக்கு சிறு வயதில் வந்திருக்கிறேன், அதே மாதிரியே இந்த பாலமரம் இப்பவும் வந்து இருக்குது. அந்த கோபுரம் கட்டுறதுக்காக, கோபுரம் வெளியில தெரியணுன்றதுக்காக இந்த பாலமர கொப்புகளை ஒன்றும் வெட்டையில அப்படியே அவர்கள் வைத்திருக்கார்கள். 99 அடி என்றா சாதாரண விஷயம் இல்லை. சரி, நாங்கள் அப்படி மேலே போக போகிறோம். பாருங்க, நல்ல அமைதியாக இருக்குது இந்த இடம். இப்போ வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கணும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். நிச்சயமாக கும்பாபிஷேகத்துக்கு வந்து நாங்கள் வருவோம். மேலே பாருங்க மக்களே, காமதேனு மற்றும் அந்த கிளியினுடைய உருவங்களை வந்து கருங்கலிலே வந்து பொறுத்திருக்கின்றார்கள். அதோட வந்து இங்கேயும் வந்து கருங்கலில் செதுக்கப்பட்ட அந்த ராசிகளை வந்து அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் இங்கே முதல் முறையாக பார்க்குறேன். ஓகே, உள்ளே வந்துட்டோம். வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்கள், கருங்கலில் செதுக்கப்பட்ட நான் துவார பாலகர்கள், அப்படியே அன்னக்கொடியில் கொடி அலங்காரம்னு சொல்லலாம். கொடி அலங்காரங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ கருங்கலில் செதுக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள். வாவ், வேலைகளை பாருங்க இப்படி இடம்பெற்றிருக்கின்ற. ஓகே, இதால் தான் நேரி போகணும். இதில் வந்து பாருங்க எழுதியிருக்கணும் இந்த கோபுரம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. இடனமடு திருவருள் கனகாம்பிகை அம்பாள் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லி நூதன நவதள இராஜ கோபுரம் இப்படிதான் வரப்போகிறது. இது கோயிலுக்கு உள்ள கோயில். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரம் மட்டும் அவர்கள் கட்டையில் கோயிலையே ஃபுல்லாக திருத்தி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அம்பாளை பாருங்க, கோயிலே முற்றுமுழுதாக வந்து கட்டப்படுகிறது. இப்பொழுது அம்பாள் இங்கே தான் இருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள இப்படி தான் இருக்கு மக்களே. பாருங்க, இதெல்லாம் வந்து ஃப்ளாட். இவ்வளோ பிரம்மாண்டமாக வேலை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் வந்த பாதை இதுதான். மிகவும் ஒரு பெரிய ஒரு அடித்தளம் தான் நின்றுருக்கிறார்கள். இந்த அடித்தளம்ன்றதுக்கே பல வருஷங்கள் வந்து எடுத்ததாக கூறுகின்றார்கள். அதாவது வேறு ஒற்றுமையாக இருக்குது. இப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, நாங்கள் இப்போ மேலே ஏறி அந்த உச்சியிலிருந்து பார்த்தா அந்த ஊர் எப்படி இருக்கும், இந்த கோயில் எப்படி இருக்கும்ன்றது தான் முக்கியமான ஒரு விடயம். பார்க்கலாம். மேலே போகிறதுக்கு எதால போகிறது? இந்த சைட்டாலே ஓமம் படியால் போனால் சரி தானே? ஓமம் 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 சரி, ஓமம். ஓகே, கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ உங்களுக்கு அதை காண்பிக்க போகிறேன். காத்துருங்க, காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாங்க. பாருங்க, லைட் அடிக்கணும் என்னையா. அன்னளவா 100 அடி உயரம்ன்றா சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, லைட் வந்து ஃபோனில் இருக்குது. ஓகே, இது முதலாவது கீழ்த்தளம், அடித்தளம் இருட்டாக இருக்கும். படி வந்து தெரியுதா? படி வந்து இங்கே வச்சிருக்கிறேன். ஓகே, முதலாவது தளம். இது கருங்கல்லே செய்திருக்கிறேன் என்னையா. ஓ, கருங்கல்லா கொங்கிரீட்டா? பார்க்க கருங்கல்ல. இது கொஞ்சம் அவதானமாக போகணும். காணொலி எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விடாமல் இருந்தால் சரி. ஸோ பாருங்க, கோபுரத்துக்கு மேலே, அதாவது ஒரு வன்னி மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மிகப்பெரிய ஒரு கோபுரம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். கிளிநொச்சியிலே உயரமான கோபுரம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஸோ மேலே போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இனி இங்கே கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஓகே, முதலாவது தளம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் முதலாவது தளத்தில் வந்து ஏறுறோம். இது வந்து முதலாவது தளம். இப்போ இந்த படியால் ஏறி 2வது தளத்துக்கு போக போகிறோம். பாருங்க எப்படி கட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. முதல் தளம் கருங்கல் படி, 2வது தளம் வந்து கான்கிரீட். ஓ, மேலே வேலை நடக்கிறதால இந்த சீமெண்ட் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கு.
இப்போ நாங்கள் வந்து 2வது தளத்தில் வந்து ஏறுறோம். இது 2வது தளம். 2வது தளத்துக்கு வந்து வந்துட்டோம். கட்டுமான அமைப்பு முறைகளை பாருங்க. 2வது தளத்துல இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருந்து இந்த 2வது தளத்தை வந்து பார்த்தோம். அடுத்த 3வது தளத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கும். டக்குண்டு உள்ள விழுந்து கொஞ்சம் கோபுரத்தில் ஏறுற அனுபவம் இருக்கிறபடியால் 3வது தளத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே கோபுரம் ஏறின அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஸோ இந்த திருப்பணிக்கு நிதி செலுத்த விரும்பினால் ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் போடுறேன், மறக்காமல் செலுத்துங்க. 3வது தளம். இப்போ 3வது தளத்தில் நாங்கள் நிற்கிறோம். கீழே இருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். அவதானமாக இருக்கணும். என்னோட அம்மா சொல்லுவா, உயரங்கள் ஏறைக்குள்ள அவதானமாக காணொலி எடுண்டு. இதுதான் அந்த அவதானம். பார்த்தீங்களா? 3வது தளத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். 3வது தளம் இப்படி தான் இருக்குது. இடையில எல்லாம் பெரிய பெரிய தூணுகள். 4வது தளத்துக்கு வந்து மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். பெருசாக களைப்பொன்றும் இல்லை. ஏறக்கூடிய வகையில் வந்து படிகள் இருக்குது. இப்போ 4வது தளம். 4வது தளத்தில் நாங்கள் நிற்கிறோம். 4வது தளம். சரியாக இலக்கம் சொல்கிறோம் தானே? அடேங்கப்பா. 4வது தளத்தில் தான் ட்விஸ்டே இருக்குது. அது என்னென்னு சொல்லி சொல்கிறேன். நான் உச்சிக்கு போயிட்டு கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். 4வது தளத்துக்கு வந்துட்டேன். என்ன ட்விஸ்ட்னு சொன்னால், இங்கே தளத்துக்கு வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அவதானமாக இருக்கணும் இந்த நேரத்தில். 4வது தளம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்போ இந்த படியால் ஏறி மேலே போக போகிறோம். 4வது தளத்திலிருந்து கீழே பார்த்தா இப்படி தான் இருக்கும். அடுத்து 5வது தளம். இது கொஞ்ச நாளைக்கு முதல் தான் இந்த தளம் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னுமாவே அந்த முட்டு கொடுத்ததுகளை ஒன்றும் கலட்டையில். ஸோ 5வது தளம் வந்தாச்சு. மக்களை பாருங்கள். வன்னி மாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயிலில் நிற்கிறேன். அதுவும் இந்த கோபுரம் கட்டுறது வந்து இந்த மக்களினுடைய பல வருஷ கனவு. ஒரு பக்தி பூர்வமான ஒரு கிராமம். அந்த திருவியாறு கிராமத்தை வந்து சுற்றி காட்டப்புறன். மேலே போனால் இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு குளமும் ஒன்று உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் நிற்கிற தளம் வந்து 5வது தளம். கீழே இருந்து பார்த்தா இப்படி இருக்கும் மக்களே. இப்போ நாங்கள் அந்த உயரத்தில் நிற்கிறோம் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற விடயம், இந்த கோயிலை சுற்றி கட்டிடம் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நாங்கள் இந்த 5வது தளத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த இதுக்கு மேல் தளத்தில் வேலை நடக்குது. மக்களே பாருங்க. இப்போ உங்களுக்கு கிராமமும் கோயிலும் வந்து தெரியும். இப்படியான கோயில் அமைத்து கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து பிளாட் போடுறினம். இது கோயிலினுடைய கருவறை. நான் சிறுவதில் இந்த கோயிலுக்கு வந்தபடியால் நான் அனுமதியை கேட்டிருந்தேன். உண்மையிலேயே நிதி செலுத்த விரும்புகிற ஆட்கள் நிதி செலுத்துங்க. அற்புதமான கோயில். வந்தால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வாங்க. இனி நாங்கள் பார்க்க போகிறது 6வது தளம். 5வது தளத்திலிருந்து அந்த 6வது தளம் தான் இப்போ கட்டுப்படுகின்றது. மொத்தம் 9 தளம். இந்த தளம் தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 9 தளம். இனி இந்த 6, 7, 8, 9 மொத்தம் 4 தளங்கள் இந்த கோயிலில் வந்து கட்டி முடிக்கணும். ஸோ வந்துட்டேன். நீங்கள் பார்க்காத காட்சி ஒன்று பார்க்க போகிறீங்க. 2 மடு குளம். மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஜன்னலால் எப்படி தெரியுது, நான் கிட்டவா காட்டுறேன். ஓகே, அருமையாக இருக்கு. நல்ல வெளியாக இருக்குது, நல்ல வெயில். 6வது தளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆலயத்தினுடைய கோபுரங்கள் மேலே செல்ல செல்ல அப்படியே சின்ன நாய் கொண்டு போகும்.
ஸோ இந்த கோபுரத்திலிருந்து அவை பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா நாங்கள் இந்த உயரமான இந்த கோபுரத்தில் இருந்து இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு அது கிடைச்சிருக்கு. அதுக்கு அம்மனுக்கு நன்றி சொல்லணும், இந்த ஆலய நிர்வாக சபைக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். மக்களை பாருங்கள், கிளிநொச்சி இடனமடு கனகாம்பிகை அம்மன் பெருங்கோவில் அமைந்துள்ள கோபுரத்திலிருந்து நாங்கள் அதை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களையும் அப்படியே இடனமடு குளம், இப்போ குளம் வந்து முட்டி இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. குளம் இதுதான் அந்த குளம். குளம் முட்டி இருக்கு. கோபுரத்தினுடைய உச்சியில இருந்து அழகியலை ரசிச்சு கொண்டிருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க மக்களே, முக்கியமாக இந்த இடத்துல இருந்து ட்ரோன் பறக்க அனுமதி இல்லை. ஸோ ட்ரோன் காட்சிகள் எடுக்க இல்லாத ஒரு சென்சிட்டிவான ஏரியா, பாதுகாப்பு மிக்க ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் சாந்தபுர பகுதின்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்குறது சாந்தபுர பகுதி, அதாவது கோவிலினுடைய தெற்கு பகுதியை வந்து பார்க்குறோம். இப்போ கோவிலினுடைய மேற்கு பகுதியை வந்து பார்க்குறோம். மேற்கு பகுதி அப்படியே பாருங்க, கிராமங்கள், பச்சை பசுலுன்னு வளர்ந்துருக்கின்ற மரங்கள், அப்படியே கீழே கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க மக்களே. கீழே வந்து கோயில். இந்த காட்சி பார்க்க கொடுத்து வச்சுக்கணும். அப்படியே இப்போ நாங்கள் வந்து கோவிலினுடைய வடக்கு பகுதியை வந்து பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து திருவையாறு கிராமம். இங்கே தான் கிளிநொச்சி இருக்கு. நீங்கள் பார்க்குற திசையில் கிளிநொச்சி நகரம் இருக்கிறது. இது திருவையாறு கிராம மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட வீடு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கோயிலில் இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதுதான் கழுகு பார்வை. பறவைகள் பார்த்தா இப்படி தான் இருக்கும் பார்வை. காற்று நல்லா அடிக்குது. அது காற்று கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. கிழக்கு பகுதியை வந்து பார்க்கலாம். கோயிலுடைய கிழக்கு பகுதியில் தான் வந்து குளம் இருக்குது. ஸோ நான் திருப்பி உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். ஏன்னா இந்த காட்சி பார்க்க விரும்புவீங்க. வன்னி மாவட்டத்தினுடைய மிக உயரமான ஒரு கோவில் கோபுரம். இந்த கோபுரம் 99 அடி மேலே இருந்து பார்த்தா இப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது பார்க்க முடியாத ஒரு காட்சி. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, இந்த உயரத்தில் நிற்கிறேன். இந்த காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி உங்களுக்கு கால் கூசும். இதை பார்க்குறாங்களுக்கு கூசும். காற்றடிக்குது, நல்ல காற்றடிக்குது. இந்த அன்னையெல்லாம் இவ்வளோ நுனியிலேருந்து வேலை செய்கிறாரு. வாவ். இந்த குளம் வார் நுனியை காட்டுவோம். சூமணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மக்களே. அதெல்லாம் வந்து வட்டக்கச்சி பகுதி. வட்டக்கச்சி நீங்கள் பார்க்குறது வந்து கிளிநொச்சி மாவட்டம் தாண்டி முல்லைத்தீவு மாவட்டமும் பார்க்குறீங்க நீங்களே. முல்லைத்தீவு மாவட்டம் அங்கால வந்து மாங்குளம், வேறு ஊர்கள் இருக்கிறது, துணுக்காய் அப்படின்லாம் இந்த கோயிலினுடைய, அதாவது இந்த குளத்தினுடைய போர்டர் இருக்குது. அப்படி தானே? சரியாக சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கணும். என்ன குளத்தின் போர்டர் பார்க்குறோம். பனி மூட்டமாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த அன்னையங்களுக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், அவர் என்ன விளிம்பில் இருக்கிறான்னு பாருங்க. நான் சாம்பிள் காட்டுறேன். இந்த விளிம்பில் அவர் இருக்கிறாரு. இப்போ இப்படி கொஞ்சம் மிஸ் ஆகினா இங்கே விழுந்துருவார். கீழே சரங்கள் போட்டிருக்கணும். ஸோ இவைக்கெல்லாம் இந்த கோபுர தலைப்பணி செய்கிறாங்க. எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்கன்னா இந்த பணி? 13 வருஷமா. நீங்கள் இந்த இடமா? இந்த இடம் அம்பாறை மாவட்டத்திலேருந்து வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ பாருங்க, வான் கதவு நான் உங்களுக்கு உயரமாக காட்டிப்போம். கிட்டவா காட்டுறேன். குளம் இப்போ முட்டி போயிருக்கு பாருங்க மக்களே. வான் பாயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. இதால் போகலாம் பாருங்க. சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற இடம் அது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு மேலே 3 தளம் இன்னும் கட்ட போகிறார்கள். இப்படி தான் கட்டுவாங்க. ரொம்ப நன்றி இந்த பணியை நீங்கள் செய்கிறதுக்கு. ஏன்னா இதில் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கடவுள் வந்திருக்காரு. இந்த அன்னையும் தான் மேலே வாங்க அப்படின்றாரு. வந்துட்டேன் பாருங்க, நான் காட்டுறேன்.
அங்கால போய் காட்டுறேன் என்னென்ன பணி செய்யணும் என்று பாருங்க. இது வந்து அம்மன் கோயிலில் இப்படி தான் கோபுரம் வந்து கட்டுகின்றார்கள். மக்களே பாருங்க, எல்லா கோயில் கோபுரமும் இந்த ஒரு கடினமான பணியில் தான் இடம்பெறும். இந்த அன்னையாக்கள் தங்களுடைய அந்த உயிரை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து தான் வேலை செய்வாங்க. கொஞ்சம் பழகிட்டு வைக்க அப்படித்தானே என்ன விழுந்தா அவ்வளவுதான். ஆமாம், இப்போ கொஞ்சம் தள்ளி வந்தபடியால் அந்த வான் பாயிற இடத்தை உங்களுக்கு காட்டுறேன். கோபுரத்துலேருந்து பார்த்தா அழகாக தெரியும். இது வான் கதவு. சரியா, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை விட்டு போய்க்குள்ள முன்பகுதியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த குளம் எப்படி இருக்குண்டு. அடுத்தது இதான் வான் பாயிற கலிங்கு. அந்த கலிங்க பாருங்க மக்களே, அது முட்டி போயிருக்கு. ஒரு கொஞ்சம் தண்ணி கூட வந்தால் அந்த இப்போ கலிங்கால வளைஞ்சு கொண்டு இருக்கும். என்னண்ணா கலிங்கால வளைஞ்சு கொண்டு இருக்கும். முன்னுக்கு போய் காட்டினா இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது கதவு, இங்கேயும் கதவு இருக்கு என்ன. ஸோ இது வழி. அங்கே வட்டக்கச்சி கிராமம். நீர் இந்த குளத்தால் பாஞ்சு வைக்கல, இதெல்லாம் பாஞ்சு அப்படியே போகும். என்ன முன்னு வேற சொல்கிறீங்களா? முடியாத காரியம். இங்கே ஒரு ஆள் நிற்கிறார் கீழே. இதுதான் மக்களே பாருங்க. இப்போ நான் இதான் திருவியாறு கிராமம். இங்கே தான் நின்று வந்தேன். இந்த இடத்துல நின்று வந்தேன். நட்டுங்குது எனக்கு. நன்றி மக்களே. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் காணொலி எடுத்துட்டேன், முடிச்சுட்டேன், போகிறேன். இப்போ இதை எப்படி வந்தேன் அப்படி ஒன்று சொன்னால் இப்படி தான் வந்தேன். அண்ணா நன்றி, உங்கள் கையை தாங்க. நன்றி. மேலே வேற வச்ச தைரியம் வந்து அண்ணாக்கு நன்றி. இப்படி தான் உள்ளே போகணும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஓகே பாருண்ணே. ஓகே, உள்ளே வந்தாச்சு மக்களே. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. உங்களை சந்திச்செல்லாம் சந்தோஷம். அப்புறம் இந்த சேனலை பாருங்க, நீங்கள் வருவீங்க. ஓகே, விடுதலை புலிகளினுடைய காலத்திலே இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்பொழுது கோபுரம் இல்லை. அந்த காலத்திலேயே சித்திரத்தேர் வந்து இருந்திருக்கு. அப்படித்தான் சித்திரத்தேர் உள்ள ஒரு கோயில். இந்த வீதிகள் எல்லாம் நாகங்கள் அந்த காட்சியை தரும் பக்தர்களுக்கு. அது உண்மைதானே? அது வந்து இப்ப கூட எனக்கு சொல்லியிருந்தாரு. இந்த பாலமரத்து கீழே கேட்கல, மேலே இருந்து வெள்ள நாகம் விழுந்து அந்த காட்சி தந்ததாகவும், இன்னொரு நாள் திருவிழா நேரத்தில் அடியார்கள் எல்லாம் நிற்கும் பொழுது ஒரு நாகம் அப்படியே போய் கருவறைக்குள்ள போனதாக அந்த ஒரு கதையை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து புல்லரிக்கும். எனக்கு சொல்லிக்கலே புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு கோயில். நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு முக்கியமாக சுருக்கமாக இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த ஆலயத்தின் பல வரலாறுகளை தெரிந்தவர் ராசரத்னம் ஐயா, அவரை வந்து அறிவாளி ஐயா என்று அழைக்கிறது. அப்படித்தானே? ஸோ எனக்கு இந்த ஆலயம் உருவாயின வரலாறை பற்றி சொல்ல முடியுமா? வடபகுதியிலே இரணமட குளம் உற்பத்தி ஆகின காலத்தில் இருந்து இந்த ஆலயம் உற்பத்தி ஆகியது. இந்த ஆலயத்தை ஆரம்ப காலத்திலே யோகர் சுவாமி அவர்கள் இங்கே இரணமட குளத்தில் களஞ்சிய பொறுப்பாளராக இருந்ததினாலே அவற்றை சிந்தனையிலே தான் இந்த ஆலயம் உருவாகியது. அப்போது இந்த ஆலயத்தை உருவாக்கியதினாலே இதை ஆரம்பத்திலே செல்லையா என்பவர் ஆரம்பத்திலே இதை பூஜை செய்து வந்தார். அதற்கு பின்பு அரசாங்க அதிபர் ஸ்ரீகாந்த் ஐயா 56ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கனகபுரம் குடியேற்ற திட்டத்தை கொடுத்ததினாலே அதுக்கு அரசாங்க அதிபராக வந்ததினாலே அவர் இந்த புனருத்தாபன வேலையை 56ஆம் ஆண்டு முதல் பகுதியிலே இந்த ஆலயத்தை கட்ட தொடங்கி 61ஆம் ஆண்டு முதல் பகுதியிலே முதல் கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்தார். இது யோகர் சுவாமி அவர்களின் காலடிப்பட்ட அவரின் ஞாபகத்துக்காக இன்றும் இந்த ஆலயத்திலே 2 விருட்சம் இருக்கின்றது. மாமரம், அவரால் நாட்டப்பட்ட மாமரம் இருக்கின்றது. அது இன்றைக்கும் யாரும் அறிஞ்சால் நினைப்பார்கள் 10-15 வருஷத்து மாமரம் என்று. ஆனால் நான் இந்த ஆலயத்திலே 44 வருஷ காலம் தொண்டாற்றி வருகின்றேன். இருந்தும் ஆலயத்திலே பணியை செய்து வருகின்றேன். முதலாவது கும்பாபிஷேகம் 1961ஆம் ஆண்டு நிறைவு பெற்று முதலாக இந்த விக்கிரகத்தை இந்தியாவிலே இருந்து மதுரை மீனாட்சி அம்மனை ஒத்த கையிலே நீரோற்பல பூவிலே கிளி வடிவத்திலே உள்ள அம்மனை எழுந்தருளியையும் மூலமூர்த்தியையும் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டது. அதுதான் இப்போதும் இருக்கின்ற மூலலிங்கம் எழுந்தருளி லிங்கமும். அது அன்று துவங்கி நான் அறிந்த காலம் துவங்கி அது இருக்கின்றது. எனது காலத்திலே
1989ஆம் ஆண்டு 2வது வால்தானம் பண்ணி 81ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது நான் இந்த ஆலய சூழலிலே குடியமர்ந்து இந்த கிராமத்திலே தான் வாழ்ந்தேன். 3வது கும்பாபிஷேகம் 1995ஆம் ஆண்டு வால்தானம் செய்யப்பட்டு 96ஆம் ஆண்டு 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2007ஆம் ஆண்டு நாங்கள் இக்கிராமத்தை விட்டு இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கிருந்தும் திரும்பி வந்து 2010ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை வால்தானம் பண்ணி பின்பு 2012ஆம் ஆண்டு 4வது கும்பாபிஷேகத்தை எனது காலத்திலேயே நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இந்த ஆலயம் இருக்கின்ற நிலை 2023ஆம் ஆண்டு 5வது வால்தானம் பண்ணப்பட்டிருக்கின்றது. 5வது வால்தானம் பண்ணி இப்போது முழுப்பிரகார கோயிலாக நவதளம் 9 தளம் கொண்ட ராஜகோபுரம் கொண்ட முழுப்பிரகார சுற்று கோயிலாக முழுப்பிரகாரமும் கருங்கல்லினாலே செய்யப்பட்டு பரிவார மூர்த்திகள் எல்லாம் கருங்கட்டினாலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐயா பல வருடமாக ஆலயத்தில் தொண்டு செய்கிறாரு. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி சொல்லி கேட்டேன். ஐயா சொன்னார், அதை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். நான் கூறியிருந்தேன், ஒரு சிறிய காணொலி தான் ஐயா, சுருக்கமாக சொல்லுங்க. அந்த சுருக்கமான வரலாற்றை தான் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு வரலாறு புத்தகமாக எல்லாம் வருடம் வருடம் வெளியிடுவார்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்றும் உங்களை நன்றி மக்களே.